வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது இந்த செட்டப் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பெஸ்ட் ஐபோன் ஆக்சசரிஸ். அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் ஐபோன் 16 ப்ரோ வாங்கியிருந்தேன். இதுக்கான ரிவ்யூ வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. பட் இந்த வீடியோவில் இந்த போனுக்கு ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே செம்ம ஒர்த்தா எனக்கு பட்டுச்சு. அட் த சேம் டைம் இது எல்லாமே சூப்பர் யூஸ்ஃபுல். ஒவ்வொரு ஆக்சசரிஸும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றோம். ஸோ அதனால நீங்க ஒரு ஐபோன் யூஸரா இருக்கீங்க, ஆக்சசரிஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் வருஷம் நம்ம பாத்தீங்கன்னா ஐபோனுக்கு ஆக்சசரிஸ் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல காமிக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கணுன்னே எசென்ஷியலாக இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். ஏன்னா ஈவன் தான் ஐஃபோனில் வந்து செராமிக் ஷீல்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது ஈஸிலி ஸ்க்ராச்சபிள் தான். சொன்னால கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் நம்ம கையில் இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். இது எல்லாமே நாட் ஃபார் 16 ப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி ஐஃபோன் 13, 14, 15 அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே வச்சு என்ன கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் ட்ரையிங் மெனி இன்னைக்கு அமேசான்ல கிடைக்கிற பெஸ்ட் டெம்பர் கிளாஸ் ஃபார் ஐபோன் சுப்கேர்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நல்லா இருக்குதுங்க. அண்ட் சசார்டெக் அப்படிங்கிற பிராண்டும் பட்ஜெட்ல ஓரளவுக்கு நல்லா கொடுக்குறாங்க. அண்ட் அமேசோ அப்படிங்கிற பிராண்ட் உங்களுக்கு அந்த சிம்பிள் ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சா இருந்துச்சு. இந்த 3 டெம்பர் கிளாஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அட் த சேம் டைம் மூணுமே உங்களுக்கு 500 ரூபீஸ்க்குள்ள தான் வரும். ஒரு நல்ல குவாலிட்டி டெம்பர் கிளாஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 பெஸ்ட் ஆப்ஷன். பட் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, பெஸ்ட்டா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஸ் கியரோட டெம்பர் கிளாஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிறது கேஸ் கியரோட டெம்பர் கிளாஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல அந்த இயர் பீஸுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட குவாலிட்டி டாப் நாச்சா இருந்துச்சு. பட் ரொம்ப க்ளோஸ் டு இந்த 500 ரூபீஸ் டெம்பர் கிளாஸ் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அது 300 இருந்தே கிடைக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் தான் பெட்டரா இருக்கு. பட் உங்களுக்கு கேஸ் கியரோட பிரைசிங் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 900 போயிடுது. ஸோ அதனால என்னோட பேஸ் ரெக்கமெண்டேஷன் இந்த 3 பிராண்ட். அண்ட் ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு டெம்பர் கிளாஸ் பார்த்தாச்சு. பின்னாடி நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு கேஸ் தேவை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க இன்கேஸ்ல பட்ஜெட்ல ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி கேஸா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த மாடல் ஐபோன் வச்சிருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது நாட் a ஸ்பெசிபிக் பிராண்ட், ஸ்டோர் A1 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்டோர் A1 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்மளுக்கு காசு கொடுத்து ப்ரோமோட் பண்ணலாம் சொல்லல. ஜஸ்ட் இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் புதுசா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. அதனால கேஸ் எல்லாமே நமக்கு அனுப்பியிருந்தாரு. ஸோ அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயங்கள். டோட்டலா பாத்தீங்கன்னா 4 கேஸ் நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து. சீரியஸ்லி இந்த 4 கேஸுமே பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. அட் த சேம் டைம் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த கேஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஸ். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபங்கியா இருக்கு. அட் த சேம் டைம் நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்ஜஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, டபுள் லேயராக கொடுத்துருக்காங்க. அதனால கீழே போட்டால் உங்களுக்கு ஃபோன் ஒன்றுமே ஆகாது, செம்ம ப்ரொடெக்ஷன். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸேஃப் கிடையாது. அட் த சேம் டைம் இங்கே சைடில் டபுள் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனாலேயே கேமரா கண்ட்ரோல் பட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் மேனேஜபிள் தான். பட் இதோட ப்ரைசிங் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மேட் ஃபினிஷில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் ஜஸ்ட் 250 ரூபீஸ் தான் சொல்றாங்க. சீரியஸ்லி அந்த பிரைஸுக்கு ஒர்த்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நேரில் கடையில் போய் வாங்கினா மொக்க கேஸ் எடுத்து போடுவாங்க. அதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க 250 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மேட் ஃபினிஷ்ல சூப்பரான கேஸ் வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பேஜ்ல சீரியஸ்லி பிரைசிங்லாம் ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சனலி எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் ஒரு சில பேருக்கு மேபி பிடிக்கலாம். ஒரு ரிஃப்ளெக்டிவ் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிறது வந்து ஃபோனோட இன்டர்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது அந்த அளவுக்கு பிரிண்டிங் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. பட் ஸ்டில் இந்த கேமராலாம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. கேமராலாம் நல்லா உங்களுக்கு பம்ப் ஏற்றி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு சைடில் பட்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் கேஸோட குவாலிட்டி சூப்பர். பட் எனக்கு இந்த டிசைன் விஷயங்கள் கொஞ்சம் அந்த அளவுக்கு பிடிக்கல. அண்ட் இப்போ 3வது கேஸ் இவங்க சென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மேக்ஸேஃப் கேஸ். இது ரெண்டுமே மேக்ஸேஃப் கேஸ் தான். ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது 2 பக்காவான ஆப்ஷன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இருக்குது இல்லையா, இதோட பிரைசிங் வந்து ஜஸ்ட் 300 ரூபீஸ் தான். பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அது சூப்பரா இருக்கு. அட் த சேம் டைம் சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா கண்ட்ரோல் பட்டன் ரொம்ப ஈஸியாக நீங்க யூஸ் பண்ண முடியும். கேஸ் போட்ட ஃபீலே எனக்கு சுத்தமா இல்லை. மேக்னெட்டும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் ப்ரைசிங் வந்து 300க்கு செம்ம ஒர்த்தாக எனக்கு தோணுது. அட் த சேம் டைம் இது வந்து ஃபைனலி டிரான்ஸ்பரண்ட் ஒரு நார்மலான கேஸ் தான். பட் கொஞ்சம் ரகரான ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. பட் இதோட ப்ரைசிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 500 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வருது. பட் அந்த ப்ரைஸுக்கு இதோட மேக்னெட் இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இட்ஸ் ஃபைன். ஸோ ஓவரால் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கேசஸ் எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. இது இல்லாமல் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கேஸ் நீங்கள் வாங்கி போடுங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் என்ன கேட்டால் இந்த
இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு செக் பண்ணுங்க. இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஹை குவாலிட்டி ப்ரீமியம் கேஸாக சொல்லுங்கள், நான் பிராண்டடாக யூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கேஸ் கியரோட கேசஸ் எல்லாமே நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட், ப்ரைஸிங் அதுக்கேற்ற மாதிரி 1000-1500 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் குவாலிட்டி சீரியஸ்லி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. வாரண்டி எல்லாமே நம்மளுக்கு கேஸுக்கு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அமௌண்ட் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் கேஸ் கியரோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் எசென்ஷியல் ஆக்சசரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா லென்ஸ் ப்ரொடெக்டர். இதில் ஆக்சுவலாக நான் 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து Amazon Solimoவோட ஓன் லென்ஸ் ப்ரொடெக்டர். இதோட பிரைசிங் ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 99 rupeesக்கு உங்களோட Amazonல டெலிவரி சார்ஜ் எல்லாமே போக வாங்கிக்க முடியும். ஸோ அந்த பிரைஸுக்கு இதோட குவாலிட்டி ஒர்த்தாக தாங்க இருந்துச்சு. மெயினாக சொல்ல போனால் ஒரு நார்மலான லென்ஸ் ப்ரொடெக்டர் நீங்கள் கடையில் போய் ஒட்டுறீங்கன்னா அது எவ்வளோ வருமோ அந்த சேம் ப்ரைஸில். ஏன்னா என்னோட வீடு பக்கத்தில் நான் கடையில் போய் ஒட்டினாலே எனக்கு 150 ரூபா வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது Amazonல வாங்கி ஒட்டுறது ஓகே, ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் இதில் இருக்கக்கூடிய மைனஸ், இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய லோக்கலான லென்ஸ் ப்ரொடெக்டரில் இருக்கிற பெரிய நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆயிடும். வித்தின் a month or 2 monthsல பயங்கரமாக ஸ்க்ராட்ச் ஆயிடும். எவ்ரி 3 months நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இது காஸ்ட் எஃபிஷியன்ட். 99 rupees வரனால எப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகி இருக்கிற மாதிரி தோணுதோ அப்போ நீங்கள் டக்குன்னு கழட்டிட்டு புதுசு போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு மைனஸ் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லென்ஸ் ப்ரொடெக்டர் ஒட்டின மாதிரி ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஃபோனில் இதை ஒட்டுறீங்கன்னா பார்த்தோன்னே ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க லென்ஸ் ப்ரொடெக்டர் ஒட்டியிருக்கீங்கன்னு. ஸோ அதுவும் ஒரு மைனஸ். மற்றபடி இது வந்து பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு ஒர்த்து தான். இல்லை ப்ரோ சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்லுங்க, நான் ஒரு தடவை போட்டால் எனக்கு அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கேஸ் கியரோட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த கேஸ் கியரோட லென்ஸ் ப்ரொடெக்டர் இப்போ நான் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு பார்த்தா போட்ட மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த கோல்டு கலருக்கு நான் வாங்கின அந்த கோல்டு கலர் லென்ஸ் ப்ரொடெக்டர் அவ்வளோ சூப்பராக மேட்ச் ஆகுது. நான் சும்மா இப்படி காமிச்சா உங்களால் சொல்லவே முடியாது லென்ஸ் ப்ரொடெக்டர் போட்டிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அட் சேம் டைம் இல்லை நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தேன், லைட்டாக அந்த காயின்லாம் வச்சு தேய்ச்சி பார்த்தேன், ஒன்றுமே ஆகலை. ஸோ நான் இந்த லென்ஸ் ப்ரொடெக்டர் போட்டே கிட்டத்தட்ட ஒரு 1 month இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் இதில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லை. அண்ட் இதோட பிரைசிங் அரௌண்ட் 800 rupees வருது. பிரைசிங் ரொம்பவே அதிகம் தான். பட் இருந்தாலும் சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நீங்க கேஸ் கியரோட வாங்கினாலும் சரி, இல்லாட்டி இந்த லோக்கல் 100 ரூபாய் லென்ஸ் ப்ரொடெக்டர் வாங்கினாலும் சரி, இமேஜ் குவாலிட்டியில் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நீங்க கேமரால போய் போட்டோ எடுக்கிறீங்கன்னா டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. மேபி நீங்க நைட்ல போட்டோ எடுக்கும்போது மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கலாம். மற்றபடி இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ என் சாய்ஸ் உங்களோடது. இப்போ நெக்ஸ்ட் எசென்ஷியல் ஆக்சசரிஸ், நம்மளுக்கு ஐபோனுக்கு வந்து பாக்ஸ்ல சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு திட்டினாலும் நம்ம புதுசாக ஒன்று வாங்கி தான் ஆகணும். ஸோ நான் கடந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பிராண்ட்ல ட்ரை பண்ணிட்டேன் சார்ஜர் அடாப்டர்ஸ். அண்ட் அதோட ஷாக்கிங்கான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா 4 பிராண்டோடது வேலை செய்யல. வித்தின் 3-4 monthsலே போயிடுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் ட்ரை பண்ண பிராண்ட் அம்பரைன், ஸ்டஃப் கூல், ஆங்கர், யூனிஜென் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிராண்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுல அம்பரைனோடது நான் 2 ட்ரை பண்ணேன். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துல போயிடுது. லாங் டர்முக்கு அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அண்ட் யூனிஜெனும் அதே மாதிரி தான், நான் வாங்கி வித்தின் 1 monthல எனக்கு போயிருச்சு அடாப்டர். பட் அதோட காஸ்ட் 350 rupees அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஸ்டஃப் கூல் சொல்ல போனா ஒரு 6 months அந்த ரேஞ்சில் வந்துச்சு. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே போயிருச்சு. இன்னொன்று வாங்கினா அதோட லைஃப் வந்து 2 மாசம் தான் வந்துச்சு. ஸோ ஸ்டஃப் கூல்ல ஒரு சில மாடல் இந்த பிரச்சனைகள் இருக்கு. மேபி இப்போ புதுசாக வர அடாப்டர்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னோட சாலிட் ரெக்கமெண்டேஷன் ஆங்கர் பிராண்டோட சார்ஜர் அடாப்டர் 500 rupees தான் வரும். 20 வாட் வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். உங்களால iPhone 16 Pro ஃபுல் ஸ்பீட்ல சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் எந்த ஐபோன் ஒன்னாலும் ஃபுல் ஸ்பீட்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். எனக்கு 1 இயருக்கு மேலே இதோட லைஃப் ஸ்பேன் வந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அட் த சேம் டைம் இன்னொரு பிராண்ட் குறிப்பா சொல்லணும்னா அர்பனோட சார்ஜர் அடாப்டர் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அடாப்டருமே சீரியஸ்லி லைஃப் நல்லா தான் வருது. ஏன்னா இப்போ இது 8 months தாண்டி இதோட லைஃப் ஸ்பேன் வந்து போயிட்டு இருக்கு. நான் அர்பன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எதுவுமே இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை தந்தது இல்லை. ஸோ அதனால அர்பன் பிராண்டோட நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவும் 600 rupees அந்த ரேஞ்சில் வரும். ஆங்கர் அண்ட் அர்பன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இப்போ வர எல்லா ஐபோனுமே 20 வாட் தான் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. அதனால 20 வாட் ஸ்பீட் நீங்க எடுத்தாலே போதும். இன்கேஸ்ல iPhone 16 Pro Max வச்சிருக்கீங்க அப்படின்னா என்னோட 1 ஒன்லி ரெக்கமெண்டேஷன் இந்த அர்பனோட சார்ஜர் அடாப்டர் 65 வாட் கேன் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா 16 Pro Max பாத்தீங்கன்னா நீங்க கேமிங் பண்ணிட்டே சார்ஜ் பண்ணும்போது சம்டைம்ஸ் 45 வாட் வரைக்கும் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த அடாப்டர் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன் இதை நான் 1 ஒன்லி ரெக்கமெண்டேஷனா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இது 65 வாட் கேன் அண்ட் நான் இப்போ 6 monthsக்கு மேல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 1300 rupees தான். 1300 rupeesக்கு நான் உங்களுக்கு பெட் கட்டுறேன். உங்களால பிராண்டட் அடாப்டர் 65 வாட் கேன்ல வாங்கவே முடியாது. ஸோ அதனால தான் இது என்னோட ரெக்கமெண்டேஷன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது ஒரு பவர் பேங்க். ஏன்னா ஐபோன்ல சப்போஸ் சார்ஜ் நிக்கலனா
பவர் பேங்க் எடுத்துட்டு போறது ரொம்ப ஈஸி. ஏன்னா MagSafe சப்போர்ட் பண்ணுது. இப்போ என் கையில இருக்குது அர்பனோட MagSafe பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் நான் வாங்கி கிட்ட 2 வருஷம் இருக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்கிராட்ச் ஆகி தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லிம் எந்த அளவுக்கு ஸ்லிம்மா இருக்குன்னு பாருங்க. சைஸை பாருங்க, செம்ம சின்னது. 5000 mAh 10000 mAh அப்படிங்கிற மாதிரி 2 வேரியன்ட்ல வருது. அண்ட் பிரைசிங்கிறது இது வந்து கொஞ்சம் அதிகம் தான். இதோட பிரைசிங் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 3500 rupees வருது 10000 mAh. 5000 mAh வந்து உங்களுக்கு 1700 rupees வருது, which is still expensive. பட் இருந்தாலும் மேக்னெட் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா நிக்குது. ஸோ மேக்னெட்ல எனக்கு பிரச்சனை இல்லை. அட் த சேம் டைம் மேக் டேக் நம்மளுக்கு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. நீங்க எந்த கேஸ்ல வேணாலும் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த காம்பாக்ட் சைஸுக்காகவே வாங்கலாம். ஏன்னா ஐபோனை நீங்க சார்ஜ் பண்ணிட்டு பாக்கெட்டுக்குள்ள வைக்கலாம். இதை ஈஸியா நீங்க கேரி பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட ஆம்பிரைன் பவர் பேங்க் இருக்கு, அது இதை விட ரொம்ப பெருசா வரும். அட் சேம் டைம் மேக்னெட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. பட் ஸ்டில் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸும் இருக்கு. இந்த மாதிரி MagSafe பவர் பேங்க்ல உங்களுக்கு ஆம்பிரைனோட 1700 rupeesக்கு 10000 mAh கிடைக்குது. ஒரு சைஸ் ஒரு பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னா நீங்க அதையும் ட்ரை பண்ணலாம். பட் ஆம்பிரைன்ல ஒரு சில குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஒரு யூசர் வந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தாரு வெடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி, ஸோ அதனால நான் இந்த அர்பன் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் சார்ஜர் பார்த்தாச்சு, பவர் பேங்க் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் MagSafe ஆக்சசரி வந்து வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டாண்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலா பெல்கினோட MagSafe ஸ்டாண்ட் வித் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கோட சப்போர்ட் பண்ணுது. இனிஷியலா நான் அதை வாங்குறதுக்கு முன்னாடி போட்ரானிக்ஸோட வயர்லெஸ் சார்ஜர் தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஆப்பிள் வாட்ச், ஏர்பாட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சேம் பிரைஸ் தான். ஏன்னா இந்த பெல்கினோட நான் ஆஃபர்ல 999 rupeesக்கு வாங்கினேன். இப்போ உங்களுக்கு 1350 rupees கிடைக்குது. செம்ம ஒர்த்தான ஒரு ஆப்ஷன். ஏன்னா பெல்கின் அப்படிங்கிறது ஆப்பிள் சர்டிஃபைட் பிராண்ட். ஆப்பிள் சைட்லேயே நீங்க போயிட்டு ஒரு சில பெல்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கிறதுனால அந்த பிரைஸுக்கு ஒர்த்து. அண்ட் போட்ரானிக்ஸ்ல எனக்கு வந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி படுமோசமா இருந்துச்சு. ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக். அட் சேம் டைம் ஐபோன் 16 Pro அதெல்லாம் ஹோல்டு பண்ண முடியல. அப்பப்போ ஃபோன் கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு. அதனால அதை ரிட்டர்ன் போட்டு பெல்கினோடது வாங்கிட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் சப்போர்ட் பண்றது இல்ல. 7.5 வாட் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும் வயர்லெஸ் சார்ஜிங். ஸோ அதனால உங்களுக்கு ஐபோன் ஃபுல் சார்ஜ் 0 to 100 நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு 4 hours கிட்ட எடுக்கும். அண்ட் நீங்க ஒரு டெக் என்தூசியாஸ்டிக்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் வயர்லெஸ் சார்ஜர் நம்ம எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் பிரைமரியா. ஏன்னா ஹீட் ஆகும். ரெண்டாவது விஷயம் எப்பயுமே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். நீங்க சும்மா டெஸ்க்ல அப்படியே வைக்கும் போது சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஸ்டாண்ட் மாதிரி இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போத் ஹரிசான்டிகலா வெர்டிகலா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஐபோன் வேணாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணணும். நல்லா வெயிட் செம குவாலிட்டியா கொடுத்திருந்தாங்க. கீழே ரப்பர் பேடிங்லாம் கொடுத்திருந்தாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கேபிள் கனெக்டடா கொடுத்திருக்காங்க. இப்போ USB-C மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் பிளக் பண்ணி எடுத்துட்டு ஈஸியா கேரி பண்றதுக்கு இருந்திருக்கும். பட் இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வயரையும் சுத்தி வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. மற்றபடி 999 rupeesக்கு செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட் மார்க்கெட்ல. பிகாஸ் இந்த பிரைஸ்க்கு மார்க்கெட்ல இருக்கிற வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே இந்த ஸ்பீட் தான் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஓகே, இப்போ ஃபைனலி ஐபோனுக்கு தேவைப்படுற ஒரு ஆக்சசரிஸ். இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னே தெரியல. ஏன்னா MagSafe வாலெட் ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டை நீங்க ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். பட் இது வந்து அன்றாட யூசேஜ், அதாவது டே டு டே யூசேஜுக்கு கண்டிப்பா சரிபட்டு வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது திக்னஸ் அதிகமா இருக்கு. நம்ம பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. பட் இது நான் எப்போ யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போகும்போது யூஸ் பண்ணீங்கன்னா செம்ம ஒர்த்தா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வியட்நாம் ட்ரிப்பு, மலேசியா ட்ரிப் எல்லாம் போனேன். அப்படி போகும்போது இங்கே கிரெடிட் கார்டை வச்சுட்டு நம்ம போகும்போது ஈஸியா நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கும் கிரெடிட் கார்டு எடுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். அண்ட் இது ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள நீங்க வேற ஏதாச்சும் காசு வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஃபன் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்டாண்ட் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஐபோன் 16 Pro வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுது. அப்பப்போ வலிக்கிட்டு போயிருது. பட் ஸ்டில் ஓகே, அந்த வெயிட் தாங்கக்கூடியது தான். மேக்னெட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இதோட பிரைசிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு 500 rupees வருது. நீங்க அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு வேலட் தேவைப்படுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் இப்போ சொன்ன எல்லா ப்ராடக்ட்டுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணா அது வந்து அஃபிலியேட் லிங்க். அதன் மூலமா எனக்கு வந்து ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். அவ்வளவுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் ஓகே கைஸ், இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற ஆக்சசரிஸ்ல எந்த ஆக்சசரிஸ் சீரியஸ்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆக்சசரிஸ் நான் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கேன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் எத்தனை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.